கழகத்தின் முப்பெரு விழா மிக சீரும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முப்புர விழாவில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் ஏ முருகன் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே முன்னிலையில் வைக்கின்ற நமது அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மதிப்புக்குரிய பாசம் மிகுந்த அண்ணன் ஆர் ரவிக்குமார் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே சிறப்புரையாற்றி நலத்திட்டம் வழங்க வருகை தந்துள்ள சர்வதேச உரிமைக் கழகத்தின் நிறுவனர் தலைவர் மற்றும் டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருமான பாசம் மிகுந்த அண்ணன் உடன்பிறவா சகோதரர் டாக்டர் எம் மோசஸ் செல்லத்துறை அவர்களே மற்றும் இந்த விழாவிலே விருதுகள் வழங்க வருகை தந்துள்ள நமது சர்வதேச உரிமைக் கழகத்தினுடைய மாநில கௌரவ புலவர் மற்றும் நகைச்சுவை தென்றல் மதிப்புக்குரிய அண்ணன் மதுரை முத்து அவர்களே மற்றும் இந்த விழாவிலே நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில ஊடக பிரிவினுடைய அமைப்பாளர் மதிப்புக்குரிய சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களே மற்றும் நகர தலைவர் ராமையா அவர்களே நகர செயலாளர் ஹரி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நகர கிளை செயலாளர்களே மற்றும் மாணவர் அணியை சேர்ந்த இளைஞர்களே மகளிர் அணியை சேர்ந்த அமைப்பாளர்களே உறுப்பினர்களே மற்றும் இங்கு விருதுகள் வாங்க வருகை தந்துள்ள சாதனையாளர்களே பெரியோர்களே தாய்மறைகள் அனைவருக்கும் சர்வதேச உரிமைக் கழகத்தின் தலைமையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முப்புரம் விழாவானது நமது தலைவருடைய பிறந்தநாள் மற்றும் மகளிர் மேம்பாட்டு தினமாக இன்று அறிவிக்கப்படுகிறது. அதுபோல் 5000 சர்வதேச உரிமைக் கழகத்தின் விருதுகள் வழங்கும் விழா ஆகிய இந்த 3 விழாவும் சேர்ந்த முப்புரம் விழாவாக இந்த சங்கரங்கோயிலிலே இப்போது நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தென்காசி மாவட்டத்தில் இந்த நிகழ்வானது பெரிய சவாலாகத்தான் சொல்லணும். உண்மையிலே தென்காசி மாவட்ட தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் பொருளாளர் அடுத்தபடியாக நகரத்தில் இருக்கின்ற அனைத்து எனது நண்பர்களும் மிக சீரும் சிறப்போடும் குறைஞ்ச நாளில் உண்மையில் எதிர்பார்க்கவே இல்லை. டயர் ரொம்ப கம்மி. போன 8ஆம் தேதி நமது பொதுச்செயலாளருடைய புதல்வனுக்கு பிறந்த நாள். அதுபோக மாநில பயிற்சி கூட நடந்து முடிஞ்சு ஒரு வாரம் தான் டயம் இருந்தது. அந்த ஒரு வாரத்திலேயே இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பித்ததே புதன் வேலன் வெள்ளி இந்த 3 நாளையில் இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தென்காசி மாவட்டத்துடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்றும் நகரத்தில் இருக்கின்ற எனது சிங்கங்களான நகரத்தில் இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் தலைமையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப கடினமானதில்லை. 3 நாளில் பார்த்தீங்கன்னா தூக்கமே கிடையாது. நம்ம தம்பி கணேசமூர்த்திலாம் தூங்கி 4 நாள் இருக்கும். நல்ல ஒரு 3 நாளில் என்னென்ன பண்ண வேண்டியிருக்குது. முதல்ல பெர்மிஷன் வாங்கணும், நகராட்சிக்கு போய் பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கடுத்து டிஎஸ்பி ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கணும், இன்விடேஷனை கொடுக்கணும், சீல்ட்டு தயார் பண்ணணும், பேனர் கிட்டத்தட்ட ஒரு 60 பேனர் அடித்து ஒட்டணும். உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனை தான். 3 நாளில் நிகழ்ச்சி தலைமையில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அமைப்பும் சரி எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி இந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்வை நடத்த முடியும் செய்யாது என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். சர்வதேச உரிமைக் கழகம் மட்டும்தான் இதை மாதிரி எதை கொடுத்தாலும் சரி 2 நாளாக செஞ்சு முடிப்போம், 3 நாளாக செஞ்சு முடிச்சுக்கிட்டே இருப்போம். அண்ணன் கூட சொன்னேன், என்ன நாள் கம்மியாக இருக்குன்னா எப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணா, இறைவன் நம்மகிட்ட இருக்காரு, கண்டிப்பாக நடக்கும், சிறப்போடு நடக்கும்னு சொன்னார். அதே போல் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ தொட்டு சீரும் சிறப்போடு நடத்திய தென்காசி மாவட்டத்துடைய நிர்வாகிகள் சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரைவுகள் நன்றி, வணக்கம்.